மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அமலோர் பவலூர் தன்னையே வாழ்க வாழ்க, உம்மடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ. அமலோர் பவலூர் தன்னையே வாழ்க வாழ்க, உம்மடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ. வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே, வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே. அமலோர் பவலூர் தன்னையே வாழ்க வாழ்க, உம்மடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ. அருள் நிறைந்த மரியே ஆண்டவரின் தாயே, கானாவூரின் விருந்திலே கனிரசமளித்தாயே. அருள் நிறைந்த மரியே ஆண்டவரின் தாயே, கானாவூரின் விருந்திலே கனிரசம் அளித்தாயே. இறுதி வரை இயேசுவின் சிலுவையடி நின்றாயே. இறுதி வரை இயேசுவின் சிலுவையடி நின்றாயே. இறுதி வரை இயேசுவின் சிலுவையடி நின்றாயே. வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே, வாழ்க வாழ்க மரியே பெரம்பூர்லூர் தன்னையே. அமலோர் பவலூர் தன்னையே வாழ்க வாழ்க, உம்மடைக்கலத்தை நாடி வந்தோம் நாங்கள் வாழ. எங்களுடைய பொருளாளர் தந்தையாகவும் இருக்கிறார். அவரை இந்த நிகழ்வுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். அவரை தொடர்ந்து எங்களுடைய அருட்பணி கேப்ரியல் அவர்கள் எங்களுடைய வழிகாட்டி மையத்திலே எங்களுக்கு உதவியாக இருக்கின்றார். இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ஃபேமஸ் ஸ்பீக்கர் அவர் வந்து என்னுடைய இந்த நிகழ்வுக்கு அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக அருட்பணி ஆண்டோ, அவரை கண்டிப்பாக எல்லாருமே எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்துட்டு எங்களுடைய சலேசிய மாநிலத்தினுடைய வோகேஷன் புறமற்ற இறை அழைத்தல் அந்த ஒரு நிகழ்வுக்கு அவர் தான் பொறுப்பாளராக இருக்கிறார். அவரை இந்த ஒரு காம்படிஷனுக்கு அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். அவர்களோடு இணைந்து நிறைய அருட் சகோதரிகள் இருக்கிறார்கள். அவர்களையும் கரங்களை தட்டி வருக வருக என்று வரவேற்கின்றேன். இவர்களோடு இணைந்து இங்கே வந்திருக்கின்ற அனைத்து ஆசிரியர்கள் மாணவ செல்வம் ஒரு சலேசிய இறை அழைத்தலை பற்றி உங்களுக்கு சொல்வார். அது முடிந்து இருக்கிறார்கள். அவர்களிடம் உங்களுடைய பெயர்களை நீங்கள் பதிவு செய்யலாம். சிஸ்டர்ஸ் ஆஃப் டாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 சிஸ்டர்ஸ் கொஞ்சம் எழுத நிலை சிஸ்டர், மற்ற எஸ்எம்ஏ சிஸ்டர்ஸ்க்காக உங்களுக்கு எங்க விருப்பம் இருக்குதோ நீங்க உங்களுடைய பெயர்களை. குட் மார்னிங். குட் மார்னிங். நீ எவ்வளவு சத்தமா சொல்லு, பதில் கரெக்டா தெரிஞ்சா என்ன பண்ணணும்? கை தூக்கணும், பேக் தட்டக்கூடாது. சரியா? ஓகே? அப்படியா? கவனிப்பீங்களா மாட்டீங்களா?
சொல்றாரு. 10வது அதிகாரம் மார்க் 10ல படிச்சீங்க அப்படின்னா இதே நிகழ்வை நமக்கு எப்போ கோபம் வரும்? நமக்கு பிடிக்காத யாராவது செஞ்சாங்கன்னா கோபம் வரும். வருமா வராதா? நல்லா தடுக்கும் போது ஆண்டவருக்கு கோபம் வரும். அதனால இயேசுக்கு உங்க எல்லாரும் விரும்புகிற ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் விரும்புகிறார். ஸோ அது எண்ட் ஆஃப் த காஸ்பல் பேசேஜ். அவர் வந்து என்ன பண்றாரு? எல்லாரையும் அழைக்கிறதுனா என்னது? பேசிக்கா அழைத்தல் கொஞ்சம் தூயத்தம். அழைத்தல்னா கூப்பிடுறது, ஓகேவா? கூப்பிடுதல், இறை அழைத்தல் அப்படின்னா ஒகேஷன்ஸ், இதுதான் அடிப்படை. அப்ப அந்த பசங்க எல்லாம் விளையாடிட்டே இருக்காங்க. டக்குன்னு they start to fight. சண்டை போட ஆரம்பிச்சோன்னா என்ன வார்த்தை பேசுவாங்க? ஒன்லி இங்கிலீஷ். சரியா? பேட் வேர்ட்ஸ் தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவருக்கு என்ன பண்றாரு? தடுக்க முயற்சி செய்யறாரு. அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. சொல்லி பார்க்கறாரு. கேட்கலன்னு உடனே அவருக்கு கோபம் வருது. அப்படியே விரலெல்லாம் மடிக்கி என்ன பண்ண போறாரு? அடித்து அவர்களை திருத்த போகிறார். When he was trying to do that, இயேசு ஆண்டவர் அந்த கனவுல காட்சி கொடுத்து அடிகளால அல்ல அன்பினால நீ இவர்களை திருத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மாதாவும் அந்த கனவுல காட்சி கொடுக்குறாங்க. அவருக்கு ஒரு ஆசிரியராக அன்னை மரியாள் வழங்கப்படுகிறார். அதே நேரத்தில் அந்த பசங்கள்லாம் காட்டு விட ஓநாய்களாக மாறுவது, இந்த turned into wolves and then into lambs, அதெல்லாம் அவர் வந்து பார்க்குறார். அப்போ அந்த தவறான வழிகளில் போகிற இளைஞர்கள் எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நல்ல பிள்ளைகளாக ஆண்டவரின் மாதாவை தேடுகிற பிள்ளைகளாக அவங்களை மாற்றணும். தட் வாஸ் த ஒர்க் ஆண்டவர் டான் பாஸ்கோ கிட்ட கொடுத்தது. ஓகேவா? எத்தனை வயசுல? வெரி குட், நல்லா கவனிக்கிறீங்கல்ல. 9 வயசு. சரியா? உடனே ஒரு 9 வயசுல எனக்கு சாக்லேட் வேணும், எனக்கு நான் விளையாட போகணும் அப்படின்லாம் சொல்லலை. என்ன சொன்னார்? ஆண்டவருடைய திட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆம்பிஷனா ஏற்றுக்கிட்டார். அதற்காகவே வாழ ஆரம்பிச்சார். சின்ன வயசுல இருந்தே இந்த இளைஞர்களுக்காக பணி செய்ய ஆரம்பிச்சார். அந்த காலத்துல டிவி, மொபைல் இதெல்லாம் கிடையாது. ஸோ ஃபார் என்டர்டெயின்மெண்ட் தே ஹேட் ஒன்லி மேஜிக், சர்க்கஸ், இந்த மாதிரி காரியங்கள். அப்போ என்ன பண்ணுவார்? போய் அதெல்லாம் எப்படி செய்யறாங்கன்னு கத்துக்கிட்டு அவங்க ஊர்ல வந்து பண்ணுவார். கயிறு மேல நடப்பாரு, குடி மேஜிக் ட்ரிக்ஸ் பண்ணுவாரு, இந்த பால்ஸ்லாம் தூக்கி போட்டு கேட்ச் பண்ணுற மாதிரிலாம் நிறைய பண்ணுவார். செய்து அந்த இளைஞர்கள்லாம் அட்ராக்ட் பண்ணி அது முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், கேட்டகிசம் மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த பசங்க மாற்ற ஆரம்பிச்சார். இந்த பணியை அவர் ஒரு குருவானவராக ஆனதுக்கு அப்புறமா பெரிய அளவிலே செய்தார். அவங்க தங்குறதுக்கு, படிக்கிறதுக்கு, வேலை வாய்ப்பிற்கு இதெல்லாம் இடங்களை வந்து அவர் ஏற்பாடு செய்து அவர்களை வழி நடத்தினார். அந்த பசங்கிட்ட 2 காரியங்கள் முக்கியமா சொல்லுவார். ஆடுங்கள், பாடுங்கள், மகிழ்ந்திருங்கள். என்ன பண்ணுங்க? ஆடுங்க, பாடுங்க, மகிழ்ச்சியா இருங்க, ஆனா பாவம் மட்டும் செய்யாது. So be happy but only do not sin. அப்படின்றதுதான் he was teaching the youngsters. And he used to tell them, உங்களுக்காக நான் படிக்கிறேன், I study for you, I work for you, I am living for you, and I am also willing to die for you. So that love of Don Bosco இந்த பசங்களெல்லாம் மாற்ற ஆரம்பிச்சது. நல்ல பசங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் புனிதர்களாகவும் மாறினார்கள். டொமினிக் சாவியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் அவரு? உங்க கிளாஸ் இருக்க பையன் சொல்ற போறீங்க. யார் அவரு? யாரு? புனிதர். வெரி குட். செயின்ட். ஓகே, குட். அவர் வந்து வாஸ் அ பாய் இன் த ஆரட்டரி ஆஃப் டான் பாஸ்கோ. ஸோ இந்த பணியை தொடர்ந்து செய்வதற்காக அவர் ஒரு சபையை தோற்றுவித்தார். சபைக்கு பேரு சலேசிய சபை. என்ன சபை? சலேசிய சபை. ஓகேவா? டான் பாஸ்கோ ஆரம்பிச்ச சபை. இன்னைக்கு இந்த சபை உலகத்தில் 137 நாடுகள்ல பணி செய்யறோம். 137 countries. So thousands of Salesians working for the poor and marginalized youngsters. எத்தனை நாடுல? என்ன ஃபாதர் பண்றீங்க அப்படி கேட்க மாட்டீங்களா? 137 countries என்ன பண்றீங்க? So youngsters work பண்றோம்னால we run schools, we have colleges, we have education institutions, போர்டிங், ஹாஸ்டல்ஸ், பங்கு தரங்களில் வேலை செய்கிறோம். சோஷியல் கம்யூனிகேஷன், ஆரட்டரிஸ் இருக்குது, யூத் சென்டர்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் சென்டர்ஸ் இருக்குது. இப்போது சோஷியல் சர்வீஸ் இருக்கிறோம், சைக்கலாஜிக்கல் சர்வீசஸ் கொடுக்குறோம். இப்படி நிறைய காரியங்கள் செய்கிறோம். பட் வி ஒர்க் மெயின்லி ஃபார் யங்ஸ்டர்ஸ். டான் பாஸ்கோ யூஸ் டு சே, கிவ் மீ சோல்ஸ், டேக் அவே தி ரெஸ்ட். ஆன்மாக்களை கொடுங்கள், மற்ற அனைத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்மாக்களுக்காக பணி செய்கிற ஒரு முக்கியமான ஒரு வேலையை தான் நாங்கள் சலீஸ்கள் செய்கிறோம். இதெல்லாம் ஏன் அவங்ககிட்ட சொல்கிறோம்? ஏன் என்னை கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேச சொல்லியிருக்கிறாங்க? என்ன நினைக்கிறீங்க? டைம் பாஸ்க்கா? எதுக்காக எல்லாம் அவங்கள்ட்ட சொல்கிறோம்? டொன் பாஸ்கோவை அழைத்த ஒரு சின்ன பையனா இருந்த டொன் பாஸ்கோவை தன்னுடைய பணிக்கென அழைத்த ஆண்டவர் உங்களில் யாரையாவது அவருடைய பணிக்கு அழைக்கிறாரா அப்படின்றதை தெரிந்து கொள்வதற்காக தான்
இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்குது. கடவுள் என்னை அழைக்கிறாரா அப்படின்றது எப்படி தெரிந்து கொள்வது? பரவாயில்ல, யார் தூங்கலாம் மாட்டீங்க, நல்லா கவனிக்கிறீங்க. அதனால இன்னொரு 2 நிமிஷம் கேட்டுக்கிறேன் ஃபாதர்கிட்ட. ஓகே, கடைசியாக கொஸ்டின் கேட்பேன். ஓகே, பி ரெடி. ஓகே, என்னுடைய அனுபவத்தில் இறை அழைத்தலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 3 காரியங்கள் நான் கொஞ்சம் யோசித்து வச்சிருக்கேன். ஓகே, ஹவு மெனி? 3. ஓகேவா? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்லாம் கிடையாது. ஓகே, ஜஸ்ட் 3 டிஃப்ரெண்ட் வேஸ். ஃபர்ஸ்ட் என்ன ஃபாதர், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபர்ஸ்ட் அப்படிதானே? அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் கிடையாது. இதுதான் இது சூப்பர், இது அடுத்து அப்படி கிடையாது. 3 காரியங்கள். அதுல முதல் காரியத்தை சொல்றேன். ஃபர்ஸ்ட்ல எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சரி, முதல் காரியம் நேரடி வெளிப்பாடு, டைரக்ட் ரெவலேஷன். ஓகே, குட்டி பையன் ஜான் பாஸ்கோக்கு கடவுள் தன்னை அழைக்கிறான்னு எப்படி தெரிய வந்துச்சு? கரெக்ட். எதுல? கனவு. ஆண்டவர் கனவுல நேரடியாக ஜான் பாஸ்கோட்ட பேசுறார். எரியும் உட்புதர் மோய்சன்ட்ட ஆண்டவர் நேரடியா பேசுகிறார். கோயில்ல சாமியல் நைட்டு ஆண்டவர் நேரடியாக அவர்கிட்ட பேசினார். இப்படி ஆண்டவர் நம்ம கிட்டயும் நேரடியாக பேசி தன்னுடைய அழைப்பை வெளிப்படுத்துவார். God can speak to us directly. Okay, கனவுகள்ல, காட்சிகள்ல, பைபிள் படிக்கும் போது when you go for retreats, God can speak to us நேரடியா and call us for his work. Okay, இப்போ as I go to all schools-க்குலாம் போய் நிறைய இந்த மாதிரி நான் இதான் என்னுடைய மெயினான வேலை. அப்படி நான் போகும்போது I have heard voice saying, Father, நான் கனவுல மாதாவை பார்த்தேன், ஜீசஸ். ஒரு பையன் ஒரு வாட்டி சொன்னான், ஜீசஸ் என் கூட 7 வார்த்தைகள் பேசினார் ஃபாதர், அதனால நானும் ஃபாதரா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொன்னான். ஸோ ஜீசஸ் இஸ் தி சேம் எஸ்டர்டே, டுடே அண்ட் ஃபார் எவர். ஸோ கடந்த காலத்தை பேசினார்னா நிகழ்காலத்திலையும் பேசுவார். ஓகே, இது பேர் என்ன? டைரக்ட் ரெவலேஷன், நேரடி வெளிப்பாடு. ஒரு விதம். இன்னொரு விதம் பாத்தீங்க அப்படின்னா இன்னர் டிசையர். என்ன பேரு? இன்னர் டிசையர். ஒரு உள்ளுணர்வு. என்ன உள்ளுணர்வு? ஒரு பையனை போய் தம்பி படிச்சு நேரா ஆக போற, டாக்டர், இன்ஜினியர், IAS, IPS, டாக்டர், நர்ஸ், நிறைய சொல்றாங்க இல்லையா? ஒரு சில பேரை போய் கேட்ட அப்படின்னா they will tell you I want to become a priest, I want to become a brother, I want to become a sister அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அப்போ டாக்டர் ஆகணும் சிலருக்கு ஆசை இருக்கு மாதிரி, சிலருக்கு ஆண்டவருக்காக வாழணும்னு ஆசை இருக்குது. அந்த ஆசை எப்படி வரும்? ஆண்டவர் தான் அந்த ஆசையை நம்ம இதயத்தில் வைப்பார். ஸோ இஃப் யூ ஹேவ் எவர் ஃபெல்ட், சின்ன வயசுல உனக்கு தோணி இருக்குது ஃபாதர் ஆகலாம், பிரதர் ஆகலாம், இல்லை சிஸ்டர் ஆகலாம் தோணுச்சுன்னா உனக்கு என்ன இருக்குது? இறை அழைத்தல் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ தட்ஸ் தி செகண்ட் வே ஆஃப் நோயிங் whether God is calling me to live for him. Inner desire. And by experience, நான் முன்னாடிலாம் நான் இந்த சபைக்கு வந்த புதுசுலாம் யாராவது ஒரு ஃபாதர் சிஸ்டர் பார்த்தேன்னா போன உடனே ஒரு விஷ் பண்ணிட்டு செகண்ட் விஷயமே நான் செய்யறது, ஏன் சிஸ்டரா வந்தீங்க, ஏன் ஃபாதரா வந்தீங்கன்னு கேட்பேன். அப்போ நான் கேட்டதுல அதிகமா மக்கள் சொன்ன ஒரு ரீசனு இந்த இன்னர் டிசைர் தான். சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு ஆசை. தேர்ட் திங், மூணாவது காரியம், it is called inspiration. என்ன மேல் எழும்போது இன்ஸ்பிரேஷன். என்ன இன்ஸ்பிரேஷன்? ஒரு ஃபாதர் பூச வச்சுட்டு இருந்திருப்பாரு, திடீர்னு உனக்கு பார்க்கும்போது ஃபாதர் சூப்பரா பூச வைக்கிறாங்க, இவரை மாதிரி நானும் ஒரு நாள் பூச வைக்கணும், நான் ஒரு ஃபாதர் ஆகணும்னு உனக்கு தோணலாம். உங்க ஸ்கூல்ல ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, நல்லா பழகுறாங்க, நல்லா உன்னை வந்து பாத்துக்கிறாங்க, வழி நடத்துறாங்க, திடீர்னு உனக்கு தோணும் இந்த சிஸ்டர் மாதிரி நாமளும் ஒரு நாள் 4 பேருக்கு நல்லது செய்யணும், வழி நடத்தணும் அப்படின்னு உனக்கு தோணும். இன்ஸ்பிரேஷன். ஒருத்தர் ஜெபிக்கிறதையோ பணி செய்வதையோ பழகுவதையோ பார்த்து அவங்கள மாதிரி நான் ஆகணும்னு உனக்கு ஒரு எண்ணம், இன்ஸ்பிரேஷன் வரலாம். இட் கேன் பி தி அதர்வைஸ் ஆல்சோ. ஒரு 5 பேர் ஆல்டர் சர்வீஸ் போட்டிருப்பேன், உங்ககிட்ட மட்டும் வந்து தம்பி இல்லை பாப்பா ரொம்ப பக்தியா இருந்த, ரொம்ப அருமையா நீ வந்து ஆல்டர் சர்வீஸ் பண்ண, நீ சிஸ்டரா போயிட, இல்லை தம்பி நீ ஃபாதரா போய, நீ பிரதரா போன மட்டும் சொல்லுவான். போத் வேஸ். உன்னை பார்க்கும்போது ஒரு சிலருக்கு அந்த எண்ணம் மேல் எழுப்பலாம், ஒரு சிலரை பார்க்கும்போது உனக்கும் அந்த எண்ணம் மேல் எழுப்பலாம். டோட்டலா எத்தனை வழிகள்? 3. ஃபர்ஸ்ட் என்ன? டைரக்ட் ரெவலேஷன், கடவுள் நம்மிடம் நேரடியாக பேசுவது. 2வது இன்னர் டிசைர், நமக்கே ஒரு உள்ளுணர்வு, சின்ன வயசுல ஒரு ஆசை, இல்லை எந்த வயசுல வேணாலும் அந்த ஆசை வரலாம். 3வது இன்ஸ்பிரேஷன், நாம் ஒருவரை பார்க்கும் போதோ ஒரு சில நம்மை பார்க்கும் போதோ அந்த எண்ணம் மேல் எழும்புவது. ஓகேவா? இப்ப அப்படியே நிமிர்ந்து உட்கார்ந்து பார்க்கலாம். முடிக்க போறாங்க ஹாப்பியா, அப்படி நிமிர்ந்து உட்காருங்க, கண்ணை முடிவோங்க, கவலைப்படாதீங்க, தூங்கினா எழுப்பி விடுவோம். கண்ணை மூடினாதான் அப்படி முறைச்சு பார்ப்பீங்க. ஓகே,
கொஞ்சம் ஓரக்கண்ணு ஒன்றரை கண்ணு எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டு ரைட்டாக யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல இருந்து எப்பயாவது உங்களுக்கு ஃபாதர் ஆகலாம், பிரதரா போகலாம், சிஸ்டரா ஆண்டவருக்கு பணி செய்யலான்ற எண்ணம் ஆர்வம் உங்கள்கிட்ட வந்திருக்குதா? எப்பயாவது அந்த ஆசை உங்களுக்கு வந்துச்சா? இல்லை யாராவது எப்பயாவது உங்கள்கிட்ட தம்பி நீ நல்ல பையனா இருக்கிற, பாப்பா நீ பக்தியா இருக்கிற, நீ சிஸ்டரா போடு, தம்பி நீ ஃபாதரா போ, பிரதரா போ அப்படின்னு யாராவது எப்பயாவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை ஒரு ஃபாதரையோ பிரதரையோ சிஸ்டரையோ ஆண்டவருக்காக பணி செய்பவர்களை பார்க்கும்போது இவர்களை போல நானும் ஆகணும் அப்படின்ற ஆசை உங்ககிட்ட வந்திருக்கிறா? Have you ever felt inspired? மூணாவது, ஆண்டவர் நேரடியாக உன்னிடம் பேசின அனுபவங்கள், கனவுகள்ல, காட்சிகள்ல, பைபிள் படிக்கும் போது, தியானங்கள்ல, ரெட்டில் அட்டன் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட நேரடியா பேசி தன்னுடைய அழைப்பு உனக்கு கொடுத்த அனுபவம் உனக்கு இருக்குதான்னு யோசித்தான். கண்ணை திறந்துக்கலாம். அப்படியே லெஃப்ட் ரைட்ல பாருங்க. என்ன யாராவது டீப் மெடிடேஷன் இருந்தாங்கன்னா தட்டி விட்டுரும். ஓகே, சரி. இப்ப இந்த 3 வழிகள்ல ஏதோ ஒரு வழியில கடவுள் உன்னை அழைக்கிறார் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சா என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். அம்மா கிச்சன்ல இருந்து உன் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, உடனே என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? கிச்சனுக்கு போவ. இல்லைன்னா கிச்சன்ல இருந்து என்ன ஆகும்? கரண்டி பறந்துடும். பரவாயில்ல, இந்த காலத்துல கரண்டிகள் பறப்பது மகிழ்ச்சி. சரியா? எங்க காலத்துல தான் பறந்தது நினைச்சு. ஸோ அம்மா கூப்பிட்றாங்க போயிடுவோம். ஸ்கூல்ல ஒரு டீச்சர் கூப்பிட்றாங்க போவோம். ஹெட் மாஸ்டர் கூப்பிட்றாங்கன்னா வேகமா ஓடி போவோம். அதுதான் கூப்பிட்றவங்களுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. அப்ப அதே போல ஆண்டவர் என்னை அழைக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சா ஆர்வமா நான் முன் வரணும். அதுதான் நான் கடவுளுக்கு கொடுக்குற மரியாதை. சலீஷ சபையில we have fathers, we have brothers. பிரதர்ஸ்னா இப்போ உங்க கோயில்ல இருக்க பிரதர்ஸ்லாம் வருங்காலத்துல ஃபாதரா ஆயிடுவான். சரியா? அப்படி ஃபாதரா ஆகாம இந்த மாதிரி அங்கிலாம் போடாம பிரதராவே வாழ்க்கைக்கும் இருக்கிற அருள் சகோதரர்களும் சலீஷ சபையில உண்டு. we also have sisters. so boys and girls, ஃபாதராகவும் பிரதராகவும் சிஸ்டராகவும் எந்த நிலையை நீங்க தேர்ந்தெடுத்தாலும் நம்மகிட்ட வாய்ப்பு இருக்குது. ப்ளீஸ் லெட் us know. I will give you a card. ஓகே, எல்லாருக்கும் ஒரு கார்டு கொடுக்குறேன். கார்டில் என்னுடைய டீட்டெயில்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். ஏன்னா என்ன பண்ணுறது தெரியாத நிறைய நேரம் சும்மா இருப்பீங்க. ஸோ தட் டைம் கொஞ்சம் ஏதாவது நல்லா பார்க்கறதுக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஹேண்டில் வச்சுருக்கிறோம். யூ கேன் கான்டாக்ட் மீ த்ரூ தட். ஓகே ஃபாதர், எனக்கு பெருசாக அந்த மாதிரிலாம் ஆசை இல்லை ஃபாதர். நான் கல்யாணம் தான் பண்ணணும், என் பையனை தான் நான் ஃபாதர் ஆக்கணும் அப்படின்னு உயர்ந்த குறிக்கோள் உள்ளவங்களுக்கெல்லாம் ஓகேவா, நோ ப்ராப்ளம். அந்த கார்டை வச்சுக்கோங்க. ஒருவேளை உன்னுடைய அண்ணன், உன் தம்பி, அக்கா, தங்கச்சி, ஊர்ல இருக்கிறவன், சொந்தக்காரன், பக்கத்து வீடு, கோயில்ல இருக்கிறவன் யாராவது ஃபாதர் ஆகணும், பிரதர் ஆகணும், பிள்ளைங்க யாராவது சிஸ்டர் ஆகணும்னா அவங்க டீட்டெயில்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புனா போய் கற்றுட்டு வந்துடும். அதெல்லாம் பண்ண மாட்டோம். டீட்டெயில் அனுப்பிச்சிங்கன்னா ஐ வில் டாக் டு தெம் அண்ட் ஹெல்ப் தெம் டு ஃபாலோ திஸ் காலிங் தட் தி லார்ட் இஸ் கிவிங். ஓகே, நான் பேசுறதா டவுட் கிளாரிஃபிகேஷன் எப்போ முடிப்பீங்க? அதானே முடிச்சிட்டேன், அவ்வளோதான். எனி டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ்? ஓகே, ஃபார் பாய்ஸ் we have a camp on December 26. கிறிஸ்மஸ் அன்னைக்கு. ஐயோ தெரியாதா? என்னைக்கு? 25th. அதுக்கு அடுத்த நாள் 26th மெட்ராஸ் கத்தீட்ரல் லெஃப்ட்ல இருக்கிற சென்ட் பீச் ஸ்கூல்ல 1 day camp for boys. Okay, those of you who are interested, you can come and have an experience of Salesian way of life. Okay, இப்போ யாராவது பேர் கொடுக்க விருப்பப்படுறீங்களா? பதன கேம்புக்கு வரேன். ஃபெலிக்ஸ் நீ கொடுத்தே அவங்க வர வழி கிடையாது. வேற யாராவது கை தூக்குடா. நான் சொல்லணுமா ஒன்று பேரு? ஓகே, 1 ஓகே. அப்படியே அந்த கை தூக்குறவங்களா மட்டும் எழுந்து நீங்க பார்க்கலாம். உட்காரான்றான் அவங்க டீச்சர். என்னாச்சு? அவங்க பையன் நினைக்கிறேன். ஓகே, ஓகே. சலீஷன்ல சேர்றதுக்கு ஃபைன். டைசிஸ்க்கு போறதுக்கு யாராவது வேற காங்கிரிகேஷன் இருக்கீங்க? எங்க டைசிஸா? வெரி குட். ஓகே, லெட்ஸ் கிவ் a good applause to them. கொஞ்சம் நல்லா தான் கை தட்டுங்க. நீங்களாம் போக மாட்டீங்க, அவங்களாச்சும்
we will pray 3 Hail Marys for ourselves and for these people. தைரியமா ஆண்டவருக்காக வராங்க வரலாறுலாம் அடுத்தது இவ்வளோ பேர் முன்னாடி தைரியமா கை தூக்கியிருக்காங்க எழுந்திருக்கிறாங்கன்றதே ஒரு பெரிய விஷயம். ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கணும் அவங்களுக்காக நம்ம ஜெயிப்போம். ஓகேவா? சரி, தம்பி வேற தமிழ்லேயே சொன்னா கோச்சுப்பான். ஒரு 2 தமிழ் ஒரு இங்கிலீஷ் சொல்லலாம். ஒரு 2 அருள் இந்த மாதிரியே ஒரு ஹெயில் மேரி. லாஸ்ட் ஒன் இங்கிலீஷ். ஓகே? தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே அருள் நிறைந்த மரியே வாழ்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க. Hail Mary. Mary, help of Christians, pray for us. In the name of the Father, and the Son, and the Holy Spirit. Amen. தம்பி நிக்கிறவங்க மட்டும் அப்படியே கொஞ்சம் ஃபார்வர்ட்ல வந்துட்டீங்கன்னா உங்க டீடைல்ஸ் மட்டும் நான் வாங்கிட்டு ஏத்துக்க ஆவி பண்ணிடுவேன். So thank you. Have a nice day. God bless you. Thank you. Question number 31. அன்னையின் தூய்மை சடங்கு எப்போது நடத்தப்பட்டது? இயேசு பிறந்து 40 நாட்களுக்கு பிறகு. வெரி குட், சரியான பதில். Question number 14. அன்னை மரியா யாருக்கு அற்புத பதக்கம் வழங்கினார்? புனித கேத்ரின் லேபர். சரியான பதில். Saint Richard Church. Question number 5. கன்னிமார் சபை அன்னையை எந்த பட்டத்தின் கீழ் கௌரவிக்கிறார்கள்? யாவுகரணி. சரியான பதில். பெரம்பூர் இங்கிலீஷ். 71. When do we celebrate the feast of Assumption of Our Lady? August 15. Okay, great answer. Good. Muttamanagar 82. Question number. பின்வரும் ஜெபங்களின் ஆசிரியர்கள் யார்? யார் ஆன்சர் பண்றீங்க? 7 நிலையில சொல்ல நீங்க ஆன்சர் சொல்லுங்க. மெமராரே, Saint Bernard, சால் ரெஜினா, T.L. Herman the Good, சபத் மாதர் டொலோரோசா, Jacopo Tadori. ரைட் ஆன்சர். Very good. St. Joseph's Church. 25. Question number 25. பனூசில் அன்னை எத்தனை முறை காட்சியளித்தார்? English? No, that's sorry. English question. How many times did Our Lady appear at Banus? 8 times. Right answer. Okay, good. Risen Christ Church.
Question number 15. How many times did Our Lady of Guadalupe appear to Mexican peasants and when? 4 times. And when? In 1531. Right answer. எல்லாரும் சேர்ந்து கேளுங்க சரியா? Sorry, தமிழ் 54. Question number 54. மரியாதை பற்றி அதிகம் பேசும் நற்செய்தி எது? லூக்கா. எது மிக குறைவாக பேசுவது? மார்க்கு. Right answer. Shastri Nagar, Lady of Hercules. இங்கிலீஷா தமிழ்? தமிழ். ஓகே. மரியாதையின் சங்கீதம் என்றால் என்ன? ஜெபமாலை. Right answer. Loose strike, Tamil. கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை விழா எப்போது நிறுவப்பட்டது? மே 24, 1841. சரியான பதில். Holy Family Church. 41. அன்னையின் 7 துயரங்களை பெயரிடுங்கள். In English. 7 sorrows of a lady. Simeon's prophecy, the flight to Egypt, the loss of Jesus in the temple, meeting of Jesus on the way to Calvary, crucifixion, death of Jesus, the holy and lifeless body of Jesus, burial of Jesus. Right answer. Very good. சரி, குரூப் ரவுண்ட்ல எல்லாரும் ஒரு சரியான பதில் கொடுத்தீங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல கை தட்டி கொடுங்க. வெரி குட். நல்லா எல்லாரும் சேர்ந்து கூட சத்தமா பாடுறீங்களா? ஓகே, குட். சரி, ஓகே. உங்க சத்தமா உங்க கொஞ்ச பேர் மட்டும் நல்ல சத்தமா கேட்கணும். எல்லாம் கேட்க மாதிரி. காஷ்மீர் சூப்பர். இந்த சத்தம் கமா அடுத்து சத்தியம் தான் ஒரு சத்தம் வருது. மற்ற பரிசு என்ன கரம்போ மௌனம் வருமா? சரி, ஓகே. அடுத்து முத்தமிழாத சத்தியம். அடுத்து கருத்தஞ்சேரி கேட்கல சத்தமா. அடுத்த பரிசு கேட்கல. அடுத்து சாஸ்திரி நகர். ஓகே, குட். சரியா? இப்போ அடுத்த சரியா? எல்லாருமே நல்லா படிச்சுட்டு வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். இன்னொரு உங்க எல்லாருமே நல்லா கை தட்டுங்க. எல்லாரும் சத்தமா. குட். சரியா? உங்களுக்கு இந்த நாட்கள்ல பள்ளியில அதிகமான தேர்வுகள் இருந்தாலும் ஒரு அன்னை மீது கொண்ட பக்தினால நிறைய ஆர்வமா படிச்சிருக்கீங்க. அது தெரியுது. சரியா? இப்போ அடுத்த ரவுண்டுக்கு போறேன். சரியா? பிரதர் சொல்லுவாங்க. Okay, good round of easy accuracy. Now we are going to have a difficult round. Okay, so I need a individual from each team. Okay, over teamlo ஒருத்தருக்கு வேணும். Multi tasking பண்றவங்க. ஓகேங்களா? So you will be given a bat and a ball. நீங்க டேப் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லணும். நாங்க क्वेश्चन கேட்டே இருப்போம். 5 क्वेश्चन கேட்போம். நீங்க பால் கவர் விட்டா பாயிண்ட் இல்ல. சரிங்களா? நீங்க பால் டேப் பண்ணிட்டு அந்த பேட்ல ஆன்சர் சொல்லணும். So each team will be given 5 questions. So okay, so we'll start from the last one. Answer it. If you drop the ball, point will not be given to that. Okay. மதிப்பெண் தர மாட்டாது. அந்த பாலை டிராப் பண்ணா மதிப்பெண் இல்ல உங்களுக்கு. ஓகேங்களா? Okay, we'll start with the first one. Come. இல்ல. Okay. லாட் நம்பர் 19, 20, 21, 22 5 क्वेश्चन கேட்க போறோம். சரியா? லாட் எடுப்பாங்க. அந்த லாட்ல இருந்து தொடர்ச்சியா
விழுப்பு மண்ணையின் காட்சி தனித்தன்மை என்ன? லூர்துவில் அன்னை எத்தனை முறை காட்சியளித்தார்? ஃபாத்திமாவில் அன்னை எத்தனை முறை காட்சியளித்தார்? ஓகே ஓகே டூ ஓகே இரண்டு வினாக்களுக்கு சரியான பதிலை கூறினார். சரியா பால் டிராப் பண்ணா அப்படியே ஆன்சர் சொல்லிட்டு கூட பால் டிராப் பண்ணா அவுட். அடுத்த கேள்வி கேட்கப்படாது. அதனால கான்சென்ட்ரேஷன் அங்கே இருக்கணும். क्वेश्चन இருக்கணும். 36 ல இருந்து கேள்வி கேட்கப்படும். சரி மொத்தம் அமைதியாக கேள்வி கேட்கிறது கேட்கலாம். சரி ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. மார்க்குவின் நற்செய்தியில் மரியாளின் பெயர் எத்தனை முறை குறிப்பிடப்பட்டுள்ளது? மார்க்குவின் நற்செய்தியில் மரியாளின் பெயர் எத்தனை முறை குறிப்பிடப்பட்டுள்ளது? லூக்காவின் நற்செய்தியில் மரியாளின் பெயர் எத்தனை முறை குறிப்பிடப்பட்டுள்ளது? ஓகே பாப்பா. சரி ஒரு क्वेश्चनக்கு ஆன்சர் சரியா சொல்லுங்க. ஓகே சரி ஓகே நெக்ஸ்ட் பேஜ் ரெடி ஆகுங்க. ஓகே குட் 71 from 71 time starts now. Okay. விண்ணேற்பு அன்னையின் விழாவை எப்போது கொண்டாடுகிறோம்? குட் ஆன்சர். Okay. Okay, one question answer பண்றீங்க. Okay, 10 parts அடுத்து next ready ஆ? Okay, good. சரி சரி. From 11 சரியா? 11 தமிழ் இங்கிலீஷ். Okay. லூர்துவில் அன்னை மரியாள் யாருக்கு காட்சியளித்தார்? ரைட் ஆன்சர். அன்னை மரியாள் எப்போது நாமே அமல உற்பவம் என்று கூறினார்? வருஷம்? ஓகே. அன்னை மரியாள் பழுப்பு நிற தோள்பட்டை யாருக்கு வழங்கினார்? அன்னை மரியாள் பழுப்பு நிற தோள்பட்டையை யாருக்கு வழங்கினார்? ராங் ஆன்சர். அன்னை மரியாள் யாருக்கு அற்புத பதக்கம் வழங்கினார்? ரைட் ஆன்சர். வாதுரு பண்ணை மெக்சிகோ விவசாயியிடம் எத்தனை முறை எப்போது தோன்றினார்? ரைட் ஆன்சர். Okay, good. பிரியங்கா 35 marks, very good. சரியா? Good, good. கொஞ்சம் ஆன்சர் சொல்லும்போது சத்தமா சொல்லணும். அப்பதான் கேட்கும். சரிங்களா? மே 31ஆம் தேதி எந்த விழாவை கொண்டாடுகிறது? சரியான பதில் மே 24ஆம் தேதி எந்த விருந்து எந்த விழா? நமது அன்னையின் திருப்பாடல் என்று அழைக்கப்படும் பிரார்த்தனை. இன்று நாம் அறிந்தபடி ஜெபமாலையின் தோற்றத்தை எந்த நூற்றாண்டு வரை நாம் அறிய முடியும்? ரைட் ஆன்சர். ஜெபமாலை பக்தியை ஆரம்பத்தில் பரப்புவதற்கு யார் பொறுப்பு? ஜெபமாலை பக்தியை ஆரம்பத்தில் பரப்புவதற்கு யார் பொறுப்பு? ஜெபமாலை பக்தியை ஆரம்பத்தில் பரப்புவதற்கு யார் பொறுப்பு? ரைட் ஆன்சர். சரி சத்தமா சொல்றாங்க. ஓகே ஓகே தமிழ் ஓகே. எலிசபெத்துக்கு வாழ்த்து தெரிவித்த போது அன்னை மரியாள் எந்த பாடலுடன் பதிலளித்தார்? சரியான பதில் மரியாளை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது?
ரைட் ஆன்சர். பழைய ஏற்பாட்டில் மரியாதை முக்கியத்துவம் இருப்பதாக கூறப்படும் புத்தகத்தை குறிப்பிடவும். Okay, good. Good. Next two answers. சரி, மற்றவர்கள் அமைதியா இருங்க. சரி, தமிழ். பாத்திமாவில் அன்னை எத்தனை முறை காட்சியளித்தார்? ராங் ஆன்சர். மரியாவின் ஃப்ரெண்ட்ஸ் அன்னை யாருக்கு காட்சியளித்தார்? மரியன் ஃப்ரைட்ஸில் அன்னை யாருக்கு காட்சியளித்தார்? ரைட் ஆன்சர். மரியன் ஃப்ரைட்ஸ் அன்னை எதற்காக காட்சியளித்தார்? பனூசில் அன்னை யாருக்கு காட்சியளித்தார்? பனூசில் அன்னை எத்தனை முறை காட்சியளித்தார்? 4 ஆன்சர். குட். Very good. நான்கு பதிலுக்கு சரியாக இருக்கிறது. குட். இங்கிலீஷ். பெரம்பூர் இங்கிலீஷ். 41. 41. Going back there. Who did Mary appear at Banus? Okay. Oh. Wait. Not. Okay, time starts now. மரியா யாருடைய பராமரிப்பில் கல்வி கற்றார்? சரியான பதில். அன்னையின் தூய்மை சடங்கு எப்போது நடத்தப்பட்டது? சரி. Good. மரியாவின் சங்கீதம் என்றால் என்ன? சரியான பதில். லொரோட்டோ அன்னையின் மன்றாட்டு மாலையில் எத்தனை அழைப்புகள் உள்ளன? சரியான பதில். நற்செய்திகளில் மரியாவின் பெயர் எத்தனை முறை குறிப்பிடப்பட்டுள்ளது? சரியான பதில். Good. 50. Guys. இந்த வேஷப்படி தமிழ். இந்த வேஷப்படி. Okay, your time starts now. Start. பாத்திமாவில் அன்னை எத்தனை முறை காட்சியளித்தார்? தவறு. மரியன் ஃப்ரைட்ஸ் அன்னை யாருக்கு காட்சியளித்தார்? தவறான பதில். மரியன் ஃப்ரைடில் அன்னை எதற்காக காட்சியளித்தார்? சரியான பதில். பனூக்ஸில் அன்னை யாருக்கு காட்சியளித்தார்? ஆஃப் ரைட். பனூக்ஸில் அன்னை எத்தனை முறை காட்சியளித்தார்? தவறான பதில். Okay. Thanks for your 15 points. Last one. Basin Rich, Tamil. Log. 98. So, 98. அன்னையின் திருத்தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? அன்னையின் திருத்தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? மரியாள் யாருடைய பராமரிப்பில் கல்வி கற்றார்? இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ்
30 வினாடிகள் முடிந்தது. 1 more minute. seconds more. 30 seconds. ஒருத்தர் மட்டும் எழுத மொத்தம் எழுதணும். சரியா? Seven, 6, 5, 4, 3, 2. கேள்வி கேட்கிறாங்க. கடைசி ஒரு Last 1 minute. சரி, ஓகே. இந்த இண்டிவிஜுவல் ரவுண்ட் நல்ல முறையில் நடைபெறுவதற்கு உதவிய அனைத்து சகோதரர்களுக்கும் 2 நிமிஷம் தான். ஓகேவா? 2 நிமிஷம் தான். டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். we can arrange yourself. Fast. 1. Yes. Okay, ready? பாப்பா கொஞ்சம் பேக்ல போங்க. நீங்க என்ன பக்கத்துல வாங்க. ஓகே கரெக்ட்.
Okay, drawing competition வந்து சீக்கிரம் பண்ணுங்க. we are going to start drawing Please. Okay, your time starts. Your time starts now. Oh, சீக்கிரம் பண்ணுங்க. Choose the finger by your corrections. Stop. Okay, last one minute, சீக்கிரம். சரி, சீக்கிரம். 40, Guys, 10 பேர் எழுதுறீங்களா? 40. சரி, சீக்கிரம். Okay. Last 5 seconds. 4, 3. சீக்கிரம். Ma. Okay. For drawing, we gave you 5 minutes. You never come out. ஓகே ரெண்டு பேர் வருவீங்க ஒவ்வொரு டீம்ல இருந்தோம் ரெண்டு பேர் வருவீங்க ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே சோ எப்படி ஒரு விஷயம் கேட்பேன் நீ ரெண்டு பேரும் லிசன் வெரி இன்னும் சொல்றது கவனிக்கணும், சரியா? அப்புறம் -5 வந்துரும். மைனஸ் 5 முத்தமிழாக Only family. சரி, சரி. Vilpurma. ஓகே Molavare. ஓகே இங்க Mobile phone யாரோ வச்சாங்க. ஓகேவா? ரைட் ஆன்சர் ஓகே மே 11 எக்ஸ்ட்ரா பேப்பர் தரப்பட மாட்டேங்குது. செப்டம்பர் 18 மரியாதை 5 முறை விற்கப்பட்டுள்ளது சரி, சரி, அடுத்த So the gospel of தெரியாது என்ன பண்ணுங்க. right answer please. அக்டோபர் 7ஆம் தேதி Fancy reserve is family. Correcta 4 minutes. அசைன் கட்சியை மரியாதை பெயர் ஜோகி மரியா ஜோகி நாம் சுவாசத்தின் காற்றோடு ஒப்பிடுகிறார் லூயிஸ் மான்ஃபோர்ட் செயின்ட் லூயிஸ் மான்ஃபோர்ட் மரியாதையை நாம் சுவாசத்தின் காற்றோடு ஒப்பிடுகிறார் ரைட் ஆன்சர் அக்டோபர் 7ஆம் தேதி அன்னையின் 7 உயர்ந்த விழாவை கொண்டாடுகிறோம் அக்டோபர் 7 ரைட் ஆன்சர் மரியாதை பற்றி அதிகம் பேசும் நற்செய்தி லூக்கா மரியாதை பற்றி அதிகம் பேசும் நற்செய்தி லூக்கா ரைட் ஆன்சர் right answer supposed to be wrong. This is wrong. 22nd is the malaria. So wrong. Okay. வாழ்ந்து பண்ணை மெக்சிகோ விவசாயிடம் 4 முறை தோன்றினார். வாழ்ந்து பண்ணை மெக்சிகோ விவசாயிடம் 4 முறை தோன்றினார். Wrong. Okay. John உருவாக்க மாட்டார். Right answer. Okay. சலேசிய சபை வில்லியம் பண்ணையை பட்டத்தின் கீழ் கௌரவிக்கின்றனர். சலேசிய சபை அன்னையை வில்லியம் பண்ணை என்ற பட்டத்தின் கீழ் கௌரவிக்கின்றனர். Wrong answer. Last question. வில்லியம் பண்ணை விழாவை செப்டம்பர் 15ஆம் தேதி கொண்டாடுகிறோம். வில்லியம்
நிலவைப் போல் அழகுள்ளவளாய் கதிரவனைப் போல் ஒளியுள்ளவளாய் விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ எழுந்து வரும் இவள் யாரோ என்ன அழகு உன் அருளழகு என்ன அழகு உன் அன்பழகு என்ன அழகு உன் அருளழகு என்ன அழகு உன் அன்பழகு அழகு உன் அருளழகு என்ன அழகு உன் அன்பழகு கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே என்னை கொள்ளை கொண்டதே உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே என்னை கொள்ளை கொண்டதே இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க நீ வாழ்க என்ன அழகு உன் அருளழகு என்ன அழகு உன் அன்பழகு அன்பு விழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே கனிந்திடுமே உன் அன்பு விழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே கனிந்திடுமே வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க நீ வாழ்க என்ன அழகு உன் அருளழகு என்ன அழகு உன் அன்ப
அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. எடுத்துக்கோங்க ஃபாதர், 2 எடுத்துக்கோங்க.